إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا ترى أعينهم النار عين حرست في سبيل الله وعين بكت من خشية الله وعين كفت عن محارم الله رواه الطبراني ورجاله الموثقون بإسناد صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அளித்தாவுக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்கின்ற உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எதெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தென்னும் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அத்தீ அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான், நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு நிஅமத்துகளும் அது அமானிதமாக இருக்கின்றன. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல நிஅமத்துகளும், அனைத்து நிஅமத்துகளும் அது அமானிதமாக இருக்கின்றன. அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். இல்லையானால் நாளை மறுமை கொடுக்கப்பட்ட அந்த நிஅமத்தினால அந்த மனிதன் சோதிக்கப்படுகின்றான், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு உள்வாங்கப்படுகின்றான். அதனால் ஏராளமான நிஅமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த நிஅமத்துகளை சரிவர பயன்படுத்த வேண்டும். மனிதனுடைய சிந்தனை சீராக வேண்டும். மனிதனுடைய பார்வை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். மனிதனுடைய பேச்சு அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். மனிதனுடைய ஒவ்வொரு அவயங்களும், ஒவ்வொரு உறுப்புகளும் ரப்பு விரும்பக்கூடிய விதத்தில் அந்த உறுப்புகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லையானால் தரப்பட்டக்கூடிய நியமத்தினால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் அந்த மனிதர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் கண்ணியமான ஒரு மார்க்கம், சுத்தமான ஒரு மார்க்கம், அனைத்தையும் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த பரிசுத்தமான மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி சீராக இருக்க வேண்டும், இஸ்லாம் பார்வையையும் மிக தெளிவாக அழகான முறையில் ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றதை இஸ்லாம் அழகான முறையில் பேசியிருக்கின்றது. இஸ்லாம் அழகான முறையில் அதனை தெளிவெடுத்திருக்கின்றது. குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவெடுத்தும் போது குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஃபலூ ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். நபியே, முஃமினான ஆண்களை சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை ஹராமான பார்வைகளை விட்டும், ஹராமான பார்வைகளை விட்டும், ஹராத்தை பார்ப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்கள். மேலும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை, அஃபத்துகளை, விபச்சாரம் போன்ற பாவங்கள்ல, அல்லாஹ்க்கு வெறுப்பான பாவங்கள்ல ஈடுபடுத்துவதை விட்டும் பாதுகாத்து கொள்ளும்படி சொல்லுங்க. இப்படி அவர்கள் அதனை பாதுகாத்து கொண்டால் அது அவர்களுடைய உள்ள பரிசுத்தத்தை காரணமாமையும் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முஃமினான ஆண்களுக்கு அல்லாஹ் புத்திமதியா சொல்லுகின்றார். அடுத்த சைடா முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன ذلك அஸ்கா லஹும் ويحفظن فروجهن ولا يبدين زينتهن. நபியே, முஃமினான பெண்களை சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தாழ்த்தி கொள்ளும்படி சொல்லுங்கள். மேலும் அவர்களுடைய அஃபத்துகளை, மர்மஸ்தானங்களை, ஹராமான விடயத்தில் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ளும்படி சொல்லுங்க. மேலும் அந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழகை அந்நிய ஆண்களுக்கு முன்னால், மஹரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தாமல் இருக்கும்படி அந்த முஃமினான பெண்களை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இரண்டு செய்திகளையும் பேசியிருக்கிறான். இரு சாரார்களுக்கும் அல்லாஹ் புத்திமதியா பார்வையை பாதுகாக்கும்படி, ஹராத்தை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்து கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் பார்க்கலாம், இதை பாவம் என்று கருதாதவர்களை போன்று இந்த ஹராமான பார்வைகளை
விட தயாரில்லாதவர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். ஹராத்தை பார்க்கிறார்கள், ஹராத்தை ருசிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. மஹரமான ஆண்களை, மஹரமான பெண்களை பார்க்கலாம், மஹரமில்லா ஆண்களையோ மஹரமில்லாத பெண்களையோ பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வெறுத்த, அல்லாஹ் விரும்பாத அப்படியான ஹராமாக்கப்பட்ட விடயங்களை பார்ப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர், கண்களுடைய மோசடிகள் அல்லாஹ் அறிகிறான். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த பார்வையினால் ரப்புக்கு என்ன மோசடி செய்கிறான், எந்த பாவத்தை பார்க்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அறிகின்றான். கண்ணுடைய மோசடி பயங்கரம். கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணுடைய மோசடி என்ன தெரியுமா? அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட இப்படியான விடயங்களை பார்ப்பது கண்ணினால் செய்யக்கூடிய மோசடி என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை செய்கினையாக சாடை செய்கிறாரு, கண்ணினால இஷாரா செய்கிறாரு, கண்ணினால செய்கினையா குறையா சொல்றாரு, இது கண்ணுடைய மோசடி என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எங்களோட உள்ளங்களில் கூடிய ஏராசியங்கள் அல்லாஹ் அறிகிறார். எந்தெந்த மனிதர்கள் தன்னுடைய உள்ளங்கள், தன்னுடைய உள்ளத்தில் எந்த இரகசியங்களை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இரகசியங்களை அல்லாஹ் அறிகிறான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்க்கு லா யக்ஃபா அலைஹி ஷை, என்றொன்றும் மறைவாயில்லை. அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அடியார்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை, ஹராமான பார்வையுடைய விபரீதம் பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா தரா அய்யுனஹும் நார், 3 கண்கள் நாளை மறுமையில் நரக நெருப்பை பார்க்க மாட்டார், நரக நெருப்பை தீண்ட மாட்டார். முதலாவது சொன்னார்கள், ஐனுன் ஹரஸத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் முஸ்லிம்களுடைய உடைமைகளை பாதுகாக்க, முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்க, முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாக்க எந்த கண் விழித்ததோ இந்த கண் நாளை மறுமையில் நரகத்தை பார்க்க மாட்டாது, நரக நெருப்பை தீண்ட மாட்டார். இரண்டாவதா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண், ஒரு டொட்ஸ் கண்ணீர், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் வருவதா இருந்தா நாளை மறுமையில் இந்த கண் நரக நெருப்பை பார்க்க மாட்டார், இந்த கண்ணை நரக நெருப்பை தீண்ட மாட்டார். மூணாவதா சொன்னார்கள், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட இப்படியான விடயங்களை பார்க்க சக்தி பெற்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை விட்டு விடுவாரோ, அந்த ஹராத்தை விட்டும் தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வாரோ, இந்த கண் நாளை மறுமையில் நரகத்துடைய நெருப்பை பார்க்க மாட்டாது, நரகத்துடைய நெருப்பு இந்த கண்ணை தீண்ட மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அல் முஅஜம் அல் அவ்ஸத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்தார்கள். இந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ரிஜாலு சஹீஹுன் வ சிகாத்துன், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள்
இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹான ரிவாயத் என்பதாக இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பார்வை பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நظரு சஹ்முன் மஸ்மூமுன் மின் சிஹாமி இப்லீஸ் ஃபமன் தரகஹு மகாஃபத்தல்லாஹி அப்தல லஹுல்லாஹு ஈமானன் யஜிது ஹலாவத்து இலா யௌமின் யல்காஹு. தபரானியில் வரக்கூடிய ரிவாயத், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வை என்பது நஞ்சூட்டப்பட்ட இப்லீசுடைய அம்புகள் நின்றும் ஒரு அம்பு என்பதாக சொன்னார். நஞ்சூட்டப்பட்ட இப்லீசுடைய ஷைத்தானுடைய அம்புகள் நின்றும் ஒரு அம்புதான் பார்வை என்பதாக சொன்னார். யாரு ஹராமான பார்வையை அல்லாஹ்வை பயந்ததுக்காக வேண்டி விட்டு விடுவாரோ, அல்லாஹ் அந்த ஹராமான பார்வையை விட்டதுக்காக வேண்டி அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஈமான்ல ருசியை கொடுப்பான், ஈமானை கொடுப்பான். ஈமான்ல ருசியை அந்த மனிதன் அடைந்து கொள்வான். எதுவரையில் தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ்வை அந்த மனிதன் சந்திக்கும் வரையில் அந்த ஈமானுடைய ருசியை, அந்த ஈமானுடைய டேஸ்டை அந்த மனிதன் அடைந்து கொள்வார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹராமான பார்வை பார்த்ததின் பின்னால் யார் உடனடியாக அந்த பார்வையை தடுத்து கொள்வாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா அலி லா துத்பிஉ النظرة النظرة فإن لك من الأولى وليست من الآخرة. சொன்னார்கள், அலியே, ஒரு பார்வையை பார்த்ததின் பின்னால், முதலாவது ஒரு பார்வையை நீங்கள் பார்த்ததன் பின்னால் அந்த பார்வையை பின்துயராதீங்க. திடீரென்று ஒரு மனிதன் வீதியில் போகிறார் அல்லது பாதையில் போகக்கூடிய நேரத்தில் அந்நிய பெண்ணின் மீது பார்வை படுகின்றது. திடீர் பார்வைக்கு மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த பார்வையை திரும்பவும் தொடரக்கூடாது. அந்த பார்வையை திரும்ப தொடர ஆரம்பித்தால் பாவம் எழுதப்படும். முதலாவது, திடீரென்று அந்நிய பெண்ணின் மீது ஒரு பார்வை விழுறதா இருந்தா, பார்வை படுறதா இருந்தா அந்த பார்வைக்கு மன்னிப்பு இருக்கின்றது. திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு மன்னிப்பு கிடையாது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபைனலக, முதலாவது பார்வைக்கு உங்களுக்கு எந்த ஒரு குற்றம் இருக்காதுன்னு சொன்னாங்க. திரும்பவும் பார்க்க ஆரம்பித்தால் குற்றம் எழுதப்படும், பாவம் எழுதப்படும் என்பதாக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இந்த மனிதனுடைய கேள்வி புலன் இருக்குது, நிச்சயமாக இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வை இருக்குது, நிச்சயமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்குது. இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய கேள்வி புலன் அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மார்க்கத்தில் எதை அனுமதிக்கப்பட்டிருக்குதோ, எதை கேட்க அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அப்படியான விடயங்களை மாத்திரம் இந்த கேள்வி புலனால கேட்க வேண்டும். அதுக்கு அனுமதி இருக்கின்றது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை கேட்க அனுமதி கிடையாது. அப்படி கேட்டால், அப்படி அந்த கேள்வி புலனை ஹராத்தில் பயன்படுத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். அடுத்ததா மனிதனுக்கு கொடுத்திருக்கூடிய பார்வை, பார்வைக்கும் மார்க்கம் ஒரு எல்லையை வைத்திருக்கின்றது.
ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது. நினைத்ததை பார்க்க முடியாது, மனம் விரும்புவதை பார்க்க முடியாது. மார்க்கம் எதை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் பார்க்கலாம். இல்லையானால் இந்த கண்ணை ஹராத்தில் பயன்படுத்தினால், ஹராத்தை பார்க்கிற விஷயத்தில் பயன்படுத்தினால், நாளை மறுமையில் இந்த பார்வை, இந்த கண் விசாரிக்கப்படுகின்றது. உள்ளம், மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உள்ளங்கள் ஹராத்தை சிந்திக்க முடியாது, பாவத்தை சிந்திக்க முடியாது. சிந்தித்தால் அந்த உள்ளங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திரக்கூடிய நியமத்துகள் கண்ணியமானவர்களே, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. கண் இல்லாதவரிடத்தில் கண்ணுடைய பெருமதை கேட்டால் அவர் சொல்லுவார், கண்ணுடைய பார்வை. இன்றைக்கு கண்ணுடைய பார்வை இல்லாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சமூகத்தில் கண்ணுடைய பார்வை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியான குருட்டுத்தனத்தை விட்டும் எங்களை அல்லாஹ் பாதுகாத்து கண்ணுடைய பார்வையை தந்திருக்கிறானே. இந்த கண்ணால் எதை பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே? ஹராத்தை பார்க்க கூடாது. இந்த உறுப்புகள் என்னுடைய கட்டுப்பாட்டு கீழால உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாளை மறுமையில் எமக்கு எதிராக எந்த உறுப்புகளை நாம் ஹராத்தில் பயன்படுத்தினோமோ, எந்த பார்வையை ஹராத்துடைய பார்வையாக பார்த்தோமோ, இந்த கண், இந்த கை, இந்த கால், இந்த மனித உறுப்புகள், இந்த மர்மஸ்தானங்கள் நாளை மறுமையில் ரப்புக்கு முன்னால எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லிமா ஷஹீதும் அலைனா அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதனுடைய கண் உலகத்தில் அவனுடைய உடம்பில் இருந்தது, உடம்பில் ஒரு பகுதியாக இருந்தது. அவனுடைய பார்வை அவனுடைய கட்டுப்பாட்டை கீழால் இருந்தது. அவனுடைய பேச்சு அவனுடைய கட்டுப்பாட்டை கீழால் இருந்தது. ஆனால் இதை அவன் மனவிச்ச பிரகாரம் ஷைத்தானுக்கும் நஃப்சானியத்துக்கும் அடிமைப்பட்டவனாக இதை ஹராத்தில் இந்த பார்வையை செலவழித்தால், ஹராத்தை பார்த்தால், ஹராமான விஷயத்தை வாயினால் பேசினால், கண்ணியமானவர்களே, இந்த உறுப்புகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதன் கேட்பான், ஏன் என்னுடைய உடம்பிலிருந்து அந்த பாவத்தை, அந்த ஹராத்தை நீயும் ருசித்தாய்தானே, நீயும் இன்பத்தை அனுபவித்தாய்தானே, ஏன் இன்றைய தினம் எங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும்? ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய்? சொல்லுவான், உறுப்புகள் சொல்ல ஆரம்பிக்கும், எந்த ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பேச சக்தியை கொடுத்தானோ அதே ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் எங்களை பேச வைத்திருக்கிறான். அவனுக்கு முன்னால் சொல்லியோ என்று உறுப்புகள் சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த வாய்க்கு முத்திரையிடுகிறான், சிவில் குத்தி விடுகிறான். வாயால் பேச முடியாது. எங்களுடைய கரங்கள் எங்களுடைய கால்கள் செய்த பாவங்களை ரப்புக்கு முன்னால் சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் பார்வை பயங்கரம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஹராமான பார்வையை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டால், பாதுகாத்து கொண்டால், அல்லாஹ் அவருக்கு பார்க்கியம் என தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், மஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், மாமி முஸ்லிமின் யன்துர் இலா மஹாசின் இம்ராத்தின் சும்ம யகுல்லு பஸரஹு இல்லா அக்லஃபல்லாஹு லஹு இபாதத்தன் யஜிது ஹலாவத்தா ஃபீ கல்பிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த
முஸ்லிமான மனிதர் ஒரு அழகான அந்நிய பெண்ணை கண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்வாரோ தடுத்து கொள்வாரோ அல்லாஹ் அந்த பார்வையை தாழ்த்தி கொண்ட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இபாதத்தை அல்லாஹ் கொடுப்பான். இபாதத்தில் ருசியை கொடுப்பான். இபாதத்துடைய ருசியை அந்த மனிதனுடைய கல்வில உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகிறான். கண்ணியமானவர்களே, ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ருசியை அல்லாஹ் கொடுப்பான். ஐங்கால தொழுகை வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதை நோக்கி வர உள்ளமிடம் கொடு. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் அமுல்படுத்த வாழ்வில் எடுத்து நடக்க உள்ளமிடம் கொடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இபாதத்தில் அல்லாஹ் கண் குளிர்ச்சியை கொடுப்பான். இபாதத்தில் அல்லாஹ் ருசியை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விமோசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பஜார்கள் நீக்கிறோம், வியாபார ஸ்தலங்கள் நீக்கிறோம். கண்ணை பாதுகாப்பது மிக ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அல்லாஹ்வுக்காண்டி நாம் ஹராமான பார்வையை நாம் அதை பார்ப்பதை விட்டோம் நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படி தாழ்த்தி கொண்டால் இபாதத்தில் இன்பத்தை கொடுப்பான். இல்லையானால் ஹராமான பார்வை எந்த மனிதன் பார்க்கிறானோ இபாதத்தில் சோம்பேறித்தனத்தை அல்லாஹ் கொடுப்பான். தொழ விருப்பம் இல்லாமல் ஹஜ்ஜி செய்ய உள்ளத்தில் இடம் கொடுக்காது, உம்ரா செய்ய உள்ளத்தில் இடம் கொடுக்காது, நன்மையான விஷயங்களை செய்ய உள்ளம் இடம் கொடுக்காது. கல்புல அந்த இபாதத்தில் ருசிய அல்லாஹ் கலட்டி விடுவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லமா இப்னுல் கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதர் ஹராமான பார்வையை பார்ப்பதை விட்டும் தன்னுடைய பார்வையை தடுத்து கொள்வதாக இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? சொல்லுகின்றார்கள், இந்த மனிதன் ஹராத்தை விட்டும் தன்னுடைய பார்வையை பாதுகாத்து கொண்டால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய நூரை போடுவான், ஈமானுடைய பிரகாசத்தை போடுவான். அவருடைய உள்ளத்தில் ஹிக்மத்தான ஞானமான வார்த்தைகள் வெளியாக ஆரம்பிக்கும். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், அவருடைய வாழ்நாள் அதிகரிக்கும், அவருடைய புத்தி அதிகரிக்கும். ஒரு மனிதன் ஹராத்தை பார்ப்பதை விட்டும் பார்வையை தடுத்து கொண்டால் மெமரி பவர் அதிகரிக்கும், ஞாபக சக்தி கூடும், அவருடைய புத்தி வளர ஆரம்பிக்கும், புத்தி வளர்ச்சியாகும். மூணாவதாக சொல்கின்றார்கள், உள்ள பரிசுத்தம் உண்டாகும், உள்ளத்தில் நிம்மதி உண்டாகும், கல்வில கவலைகள் இருக்காது. அடுத்ததாக சொல்கின்றார்கள், உள்ளத்தில் ஒரு தைரியத்தை அல்லாஹ் போடுவான், உள்ளத்தில் இபாதத் செய்ய ஒரு உற்சாகத்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுகிறார். அடுத்ததாக சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துவான். அடுத்ததாக சொல்கின்றார்கள், அல்லாஹு சபீல் லிஹிஃப்லில் ஃபரிஜ் அனிஸ் ஸினா, பெரிய ஒரு வழிதான் விபச்சாரத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தன்னை பாதுகாக்கக்கூடிய பெரிய ஒரு வழிதான் கண்ணுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்வது, ஹராத்தை விட்டு விடுவது, ஹராமான பார்வையை பார்க்காமல் இருப்பது. இது விபச்சாரத்தை விட்டும் அந்த மனிதனை பாதுகாக்கும் என்பதாக கிதாபுல உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஹராத்தை விடுவதன் மூலமாக இபாதத்தில் ஈமான் அல்லாஹ் ருசியை கொடுப்பான், ஈமான்ல இபாதத்தில் இன்பத்தை கொடுப்பான். அடுத்ததாக வாழ்நாளில் அல்லாஹ் பரக்கத்தையும் செழிப்பை உண்டாக்குவான்.
வாழ்நாளில் பிஸ்னஸில் அல்லாஹ் பரக்கத்தின் செழிப்பை உண்டாக்குவான். அடுத்ததாக சொல்லியிருந்தார்கள், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் போகிறதுக்கு காரணமாக அமைந்தது. அடுத்ததாக சொல்லியிருந்தார்கள், அவருடைய மனன சக்தி அதிகரிக்க காரண கருத்துள்ளதாக அமைந்துவிடும் என்பதாக இப்னுல் கையிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் ஹராத்தை பார்ப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டால் இப்படியான பாக்கியங்களை, இப்படியான வெகுமதிகளை அந்த மனிதன் அடைந்து கொள்வான். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சொல்றாங்க, ரபீபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு, ரபீபுல் ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்தார். அல்லாஹ்வை நெருங்கின இறைநேசராக இருந்தார். இவருடைய பேணுதல் எந்த அளவுக்கு இருந்தது, இவருடைய பக்குவம் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இவரிடத்தில் இருந்தது. அவர்கள் சொல்லியிருந்தார்கள், யகுலு பஸரஹு ஃபமர்ர பிஹி நிஸ்வத்துன் ஃபஅத்ரக பஸரஹு ஹத்தா ظن النسوة أنه أعمى فتعوذن بالله من الأعمى. எந்த அளவுக்குன்னா, பெண்கள் அவர்களை தாண்டி கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள், அந்த பெண்களை பார்க்க மாட்டார்கள். எந்த அளவுக்குன்னா, அந்த பெண்கள் இந்த ரபீபுல் ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் இவர்களை பார்த்து ஆச்சரியப்படிய அளவுக்கு பெண்கள் இவர்களை பார்ப்பார்கள். ஆனால் ரபீபுல் ஹைஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலையை தூக்கி இந்த பெண்களை பார்க்க மாட்டார். எந்த அளவுக்குன்னா, இவர் ஒரு குருடரோ என்று தெரியாத அளவு அந்த பெண்கள் நினைக்க ஆரம்பிப்பார். அந்த பெண்கள் இவரை நினைச்சு கொள்வார், இவர் ஒரு குருடர் என்று சொல்லி அந்த குருட்டுத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய பெண்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி பார்வையில் பேணுதல் உள்ளவர், பார்வையை தாழ்த்தி கொண்டவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அடுத்ததாக சொல்லியிருந்தார்கள், ஹராமான பார்வையை பார்ப்பதன் மூலமாக வரக்கூடிய விபரீதம். கண்ணியமானவர்களே, இன்றைய மஹரத்தை தவறிவிட்டோம், வீட்டுக்குள்ள மஹரம் இல்லை. மஹரத்தை தவறினத்தால வீட்டுக்குள்ள வந்தது முசீபத், தருத்திரியம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஆணா இருக்கலாம், ஒவ்வொரு பெண்ணா இருக்கலாம், பருவ வயதை அடைந்தால் மஹரத்தை சொல்லிக் கொடுங்கள். யாரு மஹரம், யாரோட பேசலாம், யாரோட கதைக்கலாம், யாரை பார்க்கலாம், காட்டிக் கொடுங்கள். இன்னைக்கு ஓப்பனா பழகுறாங்க, இன்னைக்கு எல்லாம் ஓப்பன். கண்ணியமானவர்களே, பாவத்தையும் ஓப்பனா பப்ளிக்ல செய்கிறாங்க. அப்படியான பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர், இன்னைக்கு பாவம் என்றால் துச்சமாக மதிக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் பாவத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் சிலவங்களுக்கு ஏறுதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கண்ணியமானவர்களே, மஹரத்தை பேணுவோம். அந்நிய பெண், அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்க்க முடியாது, அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்க்க முடியாது. இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. நம் சமூகத்தில் பரவலாய்க்கக்கூடிய ஒரு நோய் தான் இன்றைக்கு ஃபாத்தியா என்ற பெயரில் ஒப்பந்தம், திருமணத்துடைய ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளை முடித்து வைக்கிறார்கள். ஃபாத்தியா ஓதின பின்னால் பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் கணவன் மனைவி என்று நினைச்சு கொண்டு பேசுகிறாங்க. எங்க அனுமதி? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பாவம் இன்றைய சர்வசாதாரணமாக வாலிபர்கள் இதை கணக்கெடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபாத்தியா ஓதின பின்னால், தீர்மானம் செய்த பின்னால், இரண்டு வீட்டார்களும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை முடிவு செய்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் மொபைல் ஃபோனில் பேசுகிறாங்க. எங்க அனுமதி? அக்கது நடக்கணும், அக்கது ஒப்பந்தம் நடக்கணும். கபில் துணிக்காக தஸ்வீஜா வரலி துபிஹி வபிஹா
என்ற ஒப்பந்தம் சபையில் நடந்தால், வீட்டில் நடந்தால் இப்போ 2 பேருக்கும் பேசலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அநேகமான ஊரில் பார்க்கக்கூடிய ஒரு புதித நூதனமான ஒரு பிதத்தான், மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஃபாத்தியா ஓதி வச்சதன் பின்னால் மொபைல் ஃபோனை அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இவருக்கு எப்படி மகரமோ, இவருக்கு எப்படி மனைவியும்? கண்ணியமானவர்களே, மகரம் அல்ல, இவருக்கு எப்படி மனைவியும்? அந்த பெண்ணுக்கு எப்படி கணவனும்? அக்கம் நடக்காம கணவன் மனைவி என்ற உறவு இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்யாணத்துக்கு முன்னால பேசுறாங்க, ஹராத்தில் வாழ்க்கை போது முடிச்ச பின்னால காலி கோட்ஸில் வந்து நிற்குது. கண்ணியமானவர்களே, எப்பையும் ஹராத்தில் இன்பத்தை வச்செல்லாம் தடுத்திருக்கிறான். இசான் சோதர் ஹராத்தில் இன்பத்தை வச்செல்லாம் தடுத்திருக்கிறான். திருமணம் நடக்க முன்னால கனவு மனைவி ஹலாலான விதத்தில் வாழ்க்கைய ஆரம்பிக்கும், ஹராத்திலே அல்ல. இரவு நேரங்களில் வீடியோ கால்லையோ ஸ்கைப்லேயோ, கண்ணியமானவர்களே, எங்க அனுமதி? அக்கது நடந்த பின்னால் அனுமதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பாதுகாக்கணும். கண்ணியமானவர்கள் எத்தனை கல்யாணங்களை பார்க்கும், திருமணம் முடிச்சு 6 மாதம் பிரிதான், டிவோர்ஸ் தலாக்கில் வந்து நிற்குது, காலி கோட்ஸில் வந்து நிற்குது. பல வருடங்கள் அனுமதி இல்லாமல் கதைச்சாங்க, பேசினாங்க. திருமணத்துக்கு பின்னால் சில நாட்கள் வாழ்ந்தாங்க, பிரிஞ்சிட்டாங்க, சமூகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஹராமான பார்ப்பதின் மூலமாக வரக்கூடிய பயங்கரமான விளைவுகளை கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, உள்ளத்திலே கூடிய நிம்மதி அல்லாஹ் கலட்டி விடுவான். எந்த மனைவிடத்தில் ஹராமான பார்வை இருக்குதோ, எந்த கணவனிடத்தில் ஹராமான பார்வை இருக்குதோ, எந்த பிள்ளையிடத்தில் ஹராமான பார்வை இருக்குதோ, எந்த பெண்ணிடத்தில் ஹராமான பார்வை இருக்குதோ, உள்ளத்திலே கூடிய அந்த நிம்மதி அல்லாஹ் கலட்டி விடுகிறான். நிம்மதி இல்லாம கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள நிம்மதி அல்லாஹ் போக்கிடுவான். ஒரு ஹராமான பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொல்லியிருந்தார்கள், ஃபக்தான ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய ருசியை அந்த மனிதன் இழந்து விடுவான். ஹராமான பார்வையினால ஈமானுடைய ருசியை அந்த மனிதன் இழந்து விடுவான். அடுத்ததாக இபாதத்துடைய ருசியை இழந்து விடுவான். அடுத்ததாக அவருக்கு மறதி ஏற்பட ஆரம்பிக்கும். அவர் திருக்கூடிய மார்க்கத்துடைய அறிவு அப்படியே குறைந்து விட ஆரம்பிக்கும். அடுத்ததாக சொல்கின்றார்கள், அவருடைய உள்ளம் கல் நெஞ்சமாக மாறிவிடும். உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்கத்தன்மையை கலட்டி விடுவான். அடுத்ததாக ஆகிரத்தை, கபூர, மஹ்ஷர் மைதானத்தை மறந்து உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும். ஆகிரத்துடைய சிந்தனை அல்லாஹ் ஒரு ஹராமான பார்வை மூலமா உள்ளத்திலே நல்லா கலட்டி விடுவான். எவ்வளவு பெரிய நஷ்டம்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்ததாக ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டு விடுவான், பாவத்துடைய ஊசலாட்டத்தை போட்டு விடுவான். அடுத்ததாக இபாதத்தில் வெறுப்புண்டாக ஆரம்பிக்கும். இபாதத்தில் வெறுப்புண்டாகும், இபாதத்தில் சோம்பேறித்தனம் உண்டாகும். ஒரு ஹராமான பார்வையினால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்ததாக அவருடைய உள்ளத்திலே கூடிய குர்ஆனுடைய முஹப்பத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான். எவ்வளவு பெரிய நஷ்டம்! கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஹராமான பார்வை ஒரு மனிதனை எங்க வைத்து நிறுத்தாட்டு, ஒரு மனிதன் எங்க வைத்து சேர்க்கின்ற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொல்கின்றார்கள், கனவு மனைவிக்கு மத்தியில்
உல்ஃபத், மொஹப்பத், அன்பு, பாசத்தை ஹராமான பார்வை மூலமாக அல்லாஹ் கலட்டி விடுவான். எத்தனை குடும்பங்கள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை கணவன்மார்கள் இன்றைக்கு கண்ணியமான நிம்மதியை இழந்தவர்களாக வாழ்கின்றார்கள். வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்று காட்சி அளிக்கும். ஆனால் அவர் அணுகி கேட்டால் தான் விளங்கும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இது ஹராமான பார்வையினால் வரக்கூடிய விபரீதங்கள் என்பதாக இப்னுல் கையிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை நிக்கா ஃபங்க்ஷன்களையும் இஃப்திலாத் நடக்குது, ஆண் பெண் கலப்பிடம் நடக்குது. எங்க அனுமதி கண்ணியமானவர்களே, ஒரு சுண்ணத்தை செய்ய, ஒரு வலிமா சாப்பாட்டை கொடுக்க அங்கே பல ஹராங்கள் அந்த வலிமா சாப்பாட்டில் நடக்குது. இந்த வீடியோக்கள் எடுக்கிறாங்களா இல்லையா கண்ணியமானவர்களே? இன்றைக்கு வீடியோக்கள் எடுக்கிறாங்க, இன்றைக்கு கண்ணியமானவர்களே ஃபோட்டோக்கள் எடுக்கிறாங்க. ஆண் பெண்கள் கலப்பிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வலிமால பரக்கத் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆண் பெண்கள் கலப்பிடம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய தேனிதழ பக்குவமாக ஒரு வாகனத்தில் போய் இயலாத ஒரு நிலைமை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாகிவிட்டது கண்ணியமானவர்களே. சூழல் மாசடைந்து விட்டது. வீட்டுடைய சூழலை பார்த்தா வீட்டுடைய சூழலும் மாசடைந்து விட்டது. நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் இரவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய திலாவத்திலையும் முனாஜாத்திலையும் கியாமுல் லைலையும் இரவு வணக்கங்களையும் கழித்தார்கள். மொபைல் ஃபோன்ல அல்ல, இரவு நேரங்கள் மொபைல் ஃபோனில் தகாத கூடாத காட்சிகளை பார்க்கறதுலையோ ரசிக்கிறதுலையோ கழிக்கல்ல கண்ணியமானவர்கள். ஹராமான பார்வையில் பார்க்கல, இபாதத்திலையும் திலாவத்திலையும் இரவு நேரங்களை கழிச்சாங்க. ஆனால் நம் சமூகத்தில் பார்க்கலாம், இரவு நேரங்களில் சிலர்கள் பாவத்துக்கென்னே தரப்பட்டதை போன்று அதை பாவத்துக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்தின்றார். படக்காட்சியில் பார்க்குறாங்க, ட்ராமாக்களை மியூசிக்கில் கேட்குறாங்க, அந்நிய பெண்ணை பார்க்குறாங்க, பார்க்கக்கூடாத ஃபோட்டோக்களை பார்க்குறாங்க. இது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமான பாதுகாக்கிற மிக கஷ்டமாக இருக்குது. பாதையில் போக முடியாமல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஷியரில் கூட பெண்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. யூத கலாச்சாரம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நம் சமூகத்தில் வந்துட்டு இன்றைக்கு ஒரு கடைக்கு போயிடலாம், அங்கேயும் கஷியரில் பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய பெண்களுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு வெட்கங்கள் எதிர்பட்டு போய்விட்டது. அதனால தான் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, கண்ணுடைய கண்ணால் ஹராத்தை பார்ப்பதை விட்டு ஒரு மனிதன் தவிந்து கொள்ளவில்லையோ அல்லாஹ் அவருடைய வெட்கத்தை கலட்டி விடுவான். அடுத்ததாக சொல்லிட்டாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பார்வை போதும் விபச்சாரத்தில் ஒரு விஷயம் சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் பயங்கரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல் இப்னி ஆதம் ஹல்லும் மினஸ் ஸினா ஃபல் ஐனான் தஸ்னியான் வ ஸினாஹுமா அன்-நظر வல் யதான் தஸ்னியான் வ ஸினாஹுமா அல்-பத்ஷ் வ ரிஜ்லான் தஸ்னியான் வ ஸினாஹுமா அல்-மஸ்ஹ் والفم يزني وزناه القبلة والقلب يهم أو يتمنى ويصد ذلك الفرج أو يكذبه. புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். ஆதமுடைய மக்கள் அனைவரும் கண்ணியமானவர்களே, அனைவருக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு இருக்குகின்றன. விபச்சாரத்தில் ஒரு பங்கு எழுதப்படும் என்று சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, மனிதனுடைய இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன. அந்த கண்ணுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? அந்நிய பெண்ணை பார்ப்பது.
அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்ப்பது, அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது, இது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு பார்க்கக்கூடாத காட்சியில் பார்ப்பது இது கண்ணினால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, இரு கையிலும் விபச்சாரம் செய்தன. விபச்சாரம், கையுடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? அந்நிய பெண்ணை தொடுவது, அந்நிய பெண்ணை தொடுவது. கண்ணியமானவர்களே, மொபைல் ஃபோன் இருக்குதா இல்லையா? அக்கத்துடைய ஒப்பந்தம் நடக்க முன்னால் மெசேஜ் பண்ணுறோமா இல்லையா? இது கையால் செய்யக்கூடிய விபச்சாரம் ஜினா. உலமாக்கள் எழுதிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததுனா இரண்டு கால்களும் விபச்சாரம் செய்தன. காலுடைய விபச்சாரம், அந்நிய பெண்ணை நாடி தகாத உறவை வைத்துக் கொள்ள ஜினாவின் பக்கம் ஜினாவுடைய நோக்கத்தோடு நடந்து செல்கிறாரே, இது காலால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்ததாக வாய், அதுவும் விபச்சாரம் செய்கின்றன. வாயுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை முத்தமிடுவது என்று சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, உள்ளமும் விபச்சாரம் செய்கின்றன. உள்ளத்துடைய விபச்சாரம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை அடைய அந்நிய பெண்ணை ஆசை வைப்பது, மாற்றமான சிந்தனையோடு பார்ப்பது, மாற்றமான சிந்தனையோடு அந்த பெண்ணை அடையோடும் என்ற நோக்கத்தோடு ஈக்கிறது. இங்கே கல்வால செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஏராளமான பயங்கரமான விலையுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, புற முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், ஹலாலான பார்வையாக எங்களுடைய பார்வையாக்கி அல்வாயாக, ஹராத்தில் வெறுப்பை உண்டாக்குவாயாக, ஹலாலில் இன்பத்தை தந்தல்வாயாக, பாவத்தில் இன்பத்தை தந்துவிடாதையா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்பை தந்தல்வாயாக, இபாதத்தில் இன்பத்தை தந்தல்வாயாக. எம்முடைய பார்வையில் சீராக்கிடியா அல்லாஹ், எம்முடைய பார்வையில் சீராக்கிடியா அல்லாஹ், ஹலாலான பார்வையில் ஆக்கி அல்வாயாக, எம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எம்மை விட்டு மறைந்து விட்டார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி அருள்வாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவர்களுடைய வாழ்வாரத்தில் பரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவாயாக. அவர்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். அவர்களுக்கு நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக.